தமிழகத்திற்கு பேய் மழை உறுதியாகி இருக்குங்க. மறுபடியும் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த தேதிகள்ல எந்த நாட்கள்ல என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்கள் நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஏன்னா எல்லா நாட்களிலுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வருகிறது இல்லை. ஒரு சில நாட்கள் இப்போ ஒரு ஜூலை மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 முதல் 7 நாட்கள் தான் மழை பொழிவாகவே இருக்கிறது. மற்ற நாட்கள்லாம் பெரும்பாலும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே மிக தீவிரமாக நமக்கு பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல அநேக நேரங்கள் நமக்கு மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல சரிவர நமக்கு மழை பெய்கிறதே கிடையாது. பகல் நேரங்கள்ல அனல் காற்று மிக மோசமாக நமக்கு தீவிரமாகிட்டு இருக்கு. சரி, இனி வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்கு, எந்த தேதிகள்ல எந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவு அதிகரிக்கும் என்பது குறித்தும், வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பதை குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் அனல் காற்று வீசி வரும் நிலையில் மீண்டும் மழை பொழிவு அதிகரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகிட்டு இருக்கு. பகல் நேர வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டங்களில் 1 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிக்கிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை நிலவரம் தமிழகத்தில் நிலவக்கூடும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாளை மறுநாள் முதல் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வரப்போகிற இந்த ஜூலை 17, 18 மற்றும் 19 தேதிகளில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும், அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகளிலும், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கணிசமாக மிதமான மழை தீவிரம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ வேணா உங்களுக்கு மழை வருவதற்கான அறிகுறி இல்லாமல் இருக்கலாம். ஜூலை 17 முதல் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஜூலை 17 முதல் 20 வரை தேதிகளிலும், அதே மாதிரி இந்த மூணு நாட்கள் 17, 18, 19, 20 3 முதல் 4 நாட்களில் மிதமானதிலிருந்து கனமழையும், ஜூலை இறுதியில் அதாவது ஜூலை 27, 28, 29, 30 ஒரு சுற்று மழை பொழிவு காத்திருக்கு. அப்போ 2 சுற்று மழை பொழிவு இந்த ஜூலை மாதத்தில் தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம். 17 முதல் 20 வரைக்கும் வரக்கூடிய மழை பகுதியாக மிதமான மழையாக இருக்கும். ஜூலை இறுதியில் வரக்கூடிய மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக அமையக்கூடும். சென்னைக்கு எப்பொழுது கனமழை அப்படிங்கிறது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு மழை தேதிகள் எப்போங்க இருக்கும்? ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக, அதாவது குறிப்பாக ஜூலை 9, 10, 11 கொஞ்சம் மழை பொழிவு எங்களுக்கு பதிவாச்சு. அதே மாதிரி எந்த தேதிகளில் அடுத்த மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்டதுங்க. சென்னைக்கு கனமழை உறுதியாகியிருக்கு. அடுத்து வரும் ஓரிரு நாட்கள், அதாவது 17, 18 பரவலாக மழை பொழிவுகள் வட தமிழக கடலோரங்களில் கனமழை தீவிரம் அடையும். ஏன்னா இப்போ நமக்கு ஊர் பேர் சொல்ல நமக்கு நேரம் இல்லை, அதனால சுருக்கமாக மற்ற எல்லா மாவட்டங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மாவட்டத்தின் பெயரை மட்டும் சொல்லிட்டு எந்த தேதிகள் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்துடும். நாளை மறுநாள் உங்களுக்கு ஊர் பேரை கொடுத்து எந்தெந்த ஊர்களில் எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஓரிரு நாட்களில் வட தமிழக கடலோரத்தில் பெரும்பாலான இடங்களில் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஜூலை 17ஆம் தேதி முதல் பகுதியாக மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லையா? உங்களுக்கு குளிர்விக்கும் வகையில் வரக்கூடிய ஜூலை 17, 18, 19 பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை, ஒரு இரவு நேரங்களில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால் ஜூலை 16 வரைக்கும் பெரிதளவில் மேகக்கூட்டங்களை பார்க்க முடியாது. ஜூலை 17ஆம் தேதி இரவு நள்ளிரவிலிருந்து அநேக மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். உள் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டத்தில் இப்போ வேணா உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஆனால் 17, 18, 19 தேதிகளில் ஓரளவுக்கான பகல்ல வெயில் குறையாது. மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் மட்டும் கணிசமாக இந்த மழை வாய்ப்புகள் பதிவாகிட்டு போகும். அதனால மழை தேதிகள் அறிவிக்கிறதுனால அந்த தேதியில வெயில் இருக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வெயில்லாம் இருக்கும், அந்த தேதிகளில் தான் இன்னும் அதிகமா இருக்கும்.
ஆனால் உங்களுக்கு மழை பொழிவு இரவு நேரத்தில் மட்டும் பகுதியாக இடி மின்னல் கடுமையாக இருக்கும். சில இடங்களில் தரை காற்றுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டத்திலும் ஒரு பகுதியான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ஜூலை 17, 18 மற்றும் 19, 20 தேதிகள் இந்த 4 நாட்களுக்குள்ள பகுதியாக விட்டு மழை வாய்ப்புகள். கணிசமாக டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். மாத இறுதியில் மழை பொழிவு மேலும் தீவிரம் அடையக்கூடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமாக தென் தமிழகம் தான். கடுமையான வறட்சிங்க. வட தமிழ்நாட்டிலேயாவது ஏதோ ஓரளவு கொஞ்சம் அப்பப்போ மழை வந்திருக்கு. தென் தமிழ்நாட்டில் மிக மோசம். ராமநாதபுரம், தூத்துக்குடியெலாம் மழையை பார்த்தே எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக பதிவாகிட்டு இருக்கு. மதுரையில், திண்டுக்கல்ல, விருதுநகர், சிவகங்கை இது போன்ற தென் மாவட்டத்தில் அநேக இடங்கள் 90% பகல் நேரங்களில் அனல் காற்று மிக மோசமாக நமக்கு வந்து வெப்பநிலை தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து வரும் ஓரிரு நாட்களிலும் இயல்பிலிருந்து கூடுதலாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மதுரை, ராமநாதபுரம் உஷார் நிலையில இருங்க. அதே மாதிரி வேலூர், சேலம் மாவட்டங்களில், அதைத் தொடர்ந்து வட தமிழக கடலோரங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து அடுத்து வரும் ஓரிரு நாட்களுக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மழை பொழிவுகள் நமக்கு ஜூலை 17 நமக்கு படிப்படியாக அதிகரித்தாலும் பகல் நேர வெப்பநிலை குறைய வாய்ப்பில்லை. தென் தமிழகம் பொறுத்த வரைக்கும் சற்றே ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை தான். கண்டிப்பாக உங்களுக்கு மழை தேதிகள் நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா இந்த இடங்கள் மழை ரொம்ப குறைவாக இருக்குது. மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை சற்று குறைவாக இருக்கிறது. சீக்கிரத்தில் உங்களுக்கு மழை தேதிகள் அறிவிக்கிறோம். ஏற்கனவே இப்போ உங்களுக்கு அறிவித்த தேதிகள் அந்த ஜூலை 17 20 வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, அதுவும் பகுதியாக ரொம்ப குறைவான மழையாக தான் தென் தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்றே ரொம்ப தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. இப்போது நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மேற்கு பகுதியும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளிலும் மிதமானதிலிருந்து கனமழையாகவும், தேனி, தென்காசி வறண்ட வானிலை, சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழை, குறிப்பாக மேற்கு பகுதியில் மட்டும் சில இடங்களில் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். அதனால் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு சாதகமாக தான் அமையும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வறட்சியை பயன்படுத்தி ஏரிகள், குளங்கள் எல்லாம் தூர்வாருனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் தயவு செய்து அதில் நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும். இந்த இருக்கக்கூடிய இந்த மீதமுள்ள நாட்களில் எங்கெங்கெல்லாம் வறண்டு கிடக்குதோ வறண்ட காடுகளில் தொடர்ந்து நம்ம தூர்வாரி சரியான அந்த குளங்கள், ஏரிகள்லாம் நிறைய இடங்களில் மண் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த மண் எல்லாத்தையும் நம்ம தூர்வாரி அந்த குளங்களை மறுபடியும் பழையபடி நம்ம கொண்டு வரணும். ஏரிகள் எல்லாமே நம்ம தூர்வாரப்படணும். அப்பொழுது நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கே வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும், நீர்த்தேக்கங்களை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். அதனால் இயற்கையை பாதுகாத்து கொள்ளுங்க. மரங்கள் கொஞ்சம் அதிக அளவில் வளர்க்க பாருங்க. வீட்டிற்கு 2 மரம் விதமாய் வளர்க்க பாருங்க. தொடர்ந்து நம்ம இனி வரும் நாட்களில் மழை நிச்சயமாக நம்ம பெற முடியும். இயற்கையை அழிக்கிறத கொஞ்சம் நம்ம தடுத்து நிறுத்தணும் நண்பர்களே. அதனால கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் பாருங்க 41 டிகிரி செல்சியஸ், 41.6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. இது பதிவாகிற மாசமா? இது மே மாதத்தில் கூட இந்த அளவுக்கு வெயில் பதிவாகலை. ஆனால் ஜூலையில் மிக மோசமான வெயிலுடைய தாக்கம். வேலூர் மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு மாவட்டம் தான் உதாரணமாக சொல்கிறோம். பல மாவட்டங்களில் அனல் காற்று கொளுத்திக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாத இறுதியில் ஓரளவுக்கு ஒரு சீரான அளவில் மழை பொழிவுகள் கனமழையாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.